இரவு பொழுது இங்கிதமாக இதமானதாக கடந்து கொண்டிருக்கையில் அடுத்து அன்புடனே கவி சொல்லி வந்திருக்கிறார் நது நசி. புது கவிதை அது, புத்தம் புதிய கவிதையாக இது வாழ்ந்து வருகிறது. மரபு இலக்கணம் அது உடைத்து இது பிறந்ததாக பேச்சு உண்மை இருக்கலாம். மரபு கவிதை அது அப்போது எப்படி பிறந்தது என கேள்வி விடை தேடல் குறைவிங்கி. புத்தரும் பிறந்தார், பௌத்தம் என்ற நெறி சொல்லி பரப்பி புவி வாழ்ந்து போனார். நில்லுங்கள் சற்று, பௌத்தம் பின்பற்றி வாழும் மாந்தரே, புத்தர் எந்த மதம்? அவர் பிறந்தது பௌத்தம் இல்லை, பௌத்தம் அவரால் பிறந்ததே உண்மை. அப்படியே பாரும், இயேசுவும் பிறந்தார், நல்நெறி என்று கிறிஸ்தவம் தந்தார். அதுவரை இல்லை மண்ணில் இது. இயேசுநாதரால் பிறந்தது மண்ணில் கிறிஸ்தவம். அப்படியானால் இயேசு எந்த மதத்தில் பிறந்து வளர்ந்தார்? அவருக்கு நெறி சொன்னது ஏதோ. புத்தர் பிறந்தது சைவ நெறியில், இயேசு பிறந்தது யூத நெறியில். இப்போது இங்கே என் வாதம் நான் சொல்ல வருகிறேன். மரபு கவிதை முன் தமிழில் கவிதை பிறந்து வளர்ந்து தனக்கென இலக்கணம் அது கொண்டுள்ளதே. எப்படி பிறந்தது? வழி என்னவோ? புது கவிதை எப்படி இலக்கணம் உடைத்தது? மொழிக்கு எது வளமாகி போகும்? சொல்ல வல்ல மனிதர் இங்கு உள்ளாரோ? உள்ளத்தில் எனக்கு பிறந்தது கேள்வி. எப்படி அது இருந்தது? பாருங்கள் வியப்பை. எனக்குள் நான் கண்டேன் பதில். இன்னளவில் ஆய்ந்து நான் சொல்கிறேன். மனிதன் பிறந்தான் குரங்கிலிருந்து. கீச்சிட்டு கத்தி செய்தி பரிமாறிய வழியில் ஒலிக்கு வரி வடிவம் கொடுத்த போது எழுத்து பிறந்தது, குறித்து பழகி வைத்தான். அளவில் அதிகமான பேச்சொலி வரியாக பதிவுகள் அதிகமாகிட ஒழுங்குகள் அவை கட்டின. புரிந்து தெளிந்தான். அதனை முன்மொழிந்து மொழிக்கு ஒழுங்கொன்று கண்டு நின்றான் அவன். அந்த ஒழுங்கில் சுவை மிகுந்தது போக பலதும் இங்கே அவன் அதுபோல படைத்தான். மொழியில் இப்போது பிறந்தது இலக்கியம். அதனால் தானே அவன் மொழிவளம் கண்டான். பொங்கி பெருகிய இலக்கியங்களில் கிடந்த ஒத்திசைவு பிறப்பை ஒழுங்கு ஒலிப்பதைத்தான் இலக்கணம் தொகுத்து மொழிக்கு தந்தான். சட்டகம் ஒன்று என்றால் மிக என்று சொல்வீரோ? கவிதைகளும் இப்படி கண்டு கொண்டன தமக்கொரு மரபென்று. நான் இங்கே சொல்கிறேன், மொழிக்கு புது கவிதை புதிய இலக்கணம் தேடிக் கொடுத்து மொழியை வளர்த்து எடுக்கும். இருந்த மரபை உடைத்து பிறந்த புது கவிதை எடுத்து தரும் நாளை மற்றொரு கவிமரபை. மொழிக்கு வளம் அது சேர்த்து போகும், மகிழ்ந்து போதலாகும். இதனால் மொழி உரைநடை கவி பாரதி வழி வந்தது. ஹைக்கூ கவிதை கிழக்கிலிருந்து வந்தது. இன்று இவையெல்லாம் தமிழால் வரையறை உருவாக்கி நிலைத்து தமிழ் வளமாகி ஒளிர்கிறது. இருந்ததை மெருகூட்டி துளிர்விட்டு வளர மரபு கவிதை எழுதிடல் உதவிடும் காணலாம். புதிய திசை நோக்கி தமிழை கூட்டிச் செல்ல புது கவிதை எழுதிடல் துணையாகி போகும். ஆதி முதல் தமிழ் நின்று நிலைத்து வாழும் பழம்பெரும் மொழி பெருமை எனக்கு. அதனால் கவி வகை பல இருக்கும் தமிழ் மொழியில் இது இனிதன்று இங்கே மகிழ்ந்திடக்கூடும். கவியாக்கி பலர் கவிஞரென்றாகி தமிழ் புலமையில் சிறந்தேகி மிளர்ந்தார். கவி வரிகள் பல கூடி கவிதைகள் போல் இங்கே சுவையூட்டி தமிழ் உணர்வால் மகிழ்விக்கும். களிப்புற்று போக தமிழில் சிறு மொழி கவிதை அதில் ஒரு சுவை இனித்திட கிடைத்திடக்கூடும். மனங்கள் தேடும் இனிய மொழி தமிழாகிட அதில் கவி மூலம் சொல்லி உயிர் தந்து நிற்கும் பாங்கழகு. முதலில் கவிதையை உலகிற்கு சொன்ன மூத்த மொழி தமிழ். அதனால் பெருமை கொள்ளலாம். தமிழுக்கும் சேர்த்து தனக்கும் சேர்த்து மரபுக்கும் சேர்த்து இவ்வண்ணம் நிறைய விடயங்களை கோர்த்து அழகாக கவி சொல்லி நகர்கிறார் அன்புடனே நது நசி.